இன்னைக்கு நாங்க காரணிப்படுத்தல்ல இந்த வர்க்கங்களின் வித்தியாசம் என்ற அந்த விஷயத்தை பார்ப்போம். ஸோ வர்க்கங்களின் வித்தியாசம்னு சொல்றது ஏபின்னு ரெண்டு நம்பர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கொள்வோம். ஏனுடைய வர்க்கம் ஏ வர்க்கம்னு சொல்லப்படும். அடுத்து பியை வர்க்கிச்சா பி வர்க்கம்னு சொல்லப்படும். வித்தியாசம்னு சொன்னால் இந்த ஏ வர்க்கத்துல இருந்து பி வர்க்கத்தை கழிக்கணும். அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வர்க்கங்களின் வித்தியாசம். வர்க்கங்களின் வித்தியாசமா இருக்கும் போது இதுக்கு இரண்டு காரணிகள் இருக்கு. ஒன்று ஏ சய பி, அடுத்தது ஏ சக பி. இது ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளணும்னா இந்த மைனஸ்க்கு முன்னுக்கு இருக்கிற எல்லா எண்களும் வர்க்கத்துல இருக்கணும், இந்த மைனஸ்க்கு பின்னுக்கு இருக்கிற எண்கள் எல்லாம் வர்க்கத்துல இருக்கணும். அப்படி இருக்குமா இருந்தால் அப்படி வர்க்கத்துல எழுதின பிறகு இந்த வர்க்கத்தை மறைச்சால் உங்களுக்கு தெரிகிறது ஏ சய பி. அப்ப அது முதலாவது காரணி. அடுத்தது இந்த ஏ சய பியில இந்த நடுவுல சகவை போட்டு எழுதினால் அது இரண்டாவது காரணி. இந்த காரணிப்படுத்தல் செய்யறதுக்கு உங்களுக்கு சில ப்ரீவியஸ் நாலேஜ் வேணும், என்னன்னா முன்னறிவு கொஞ்சம் வேணும். அது என்னன்னு சொன்னால் சாதாரணமா ஒன்றின் வர்க்கத்துல இருந்து 10 வர்க்கம் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றின் வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25, 6 வர்க்கம் 36, 7 வர்க்கம் 49, 8 வர்க்கம் 64, 9 வர்க்கம் 81, 10 வர்க்கம் 100. ஆக குறைஞ்சது இதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த முறையில எப்படி காரணிப்படுத்தலாம்னு பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தந்திருக்கிறாங்க எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம். அப்ப சயவுக்கு முன்னுக்கு இருக்கிறதும் வர்க்கத்துல இருக்கு, பின்னுக்கு இருக்கிற உறுப்பும் வர்க்கத்துல இருக்கு. ஆகவே டிரெக்டா இதுக்கு நீங்க ரெண்டு காரணி எழுதலாம். ஒன்று வர்க்கத்தை மறைங்க, மறைச்சா முதலாவது காரணி எக்ஸ் சய 5, அதை பிராக்கெட்ல எழுதுங்க. அடுத்த காரணி இந்த எக்ஸ் சய 5ல அப்படியே நடுவுல சகவை போடுங்க, எக்ஸ் சக 5. இப்படி ரெண்டு காரணிகள் இருக்கும். இரண்டாவது வினாவுல பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 9. எக்ஸுக்கு வர்க்கம் இருக்கு, ஆனா 9 வர்க்கமாக எழுதப்படல. அப்போ 9ன்ற எண்ணை நாங்க நிறைவர்க்க எண்ணில் எழுதலாம். இந்த பாருங்க 9 வந்து 3 வர்க்கம். அப்போ 9 இருக்கிற இடத்துல நாங்க 3 வர்க்கம்னு எழுதுவோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சய 3 வர்க்கம்னு வரும். இப்ப நீங்க ரெண்டு காரணிகள் எழுதலாம். ஒன்று எக்ஸ் சய 3, அடுத்தது எக்ஸ் சக 3. இதுல கவனிங்க, இந்த காரணிகளை நீங்க இடமாற்றியும் எழுதலாம். எக்ஸாக 5 முன்னுக்கும், எக்ஸாக 5 பின்னுக்கும், எக்ஸாக 3 முன்னுக்கும், எக்ஸாக 3 பின்னுக்கும் எழுதலாம். அதுல பிரச்சனை இல்லை. இனி இன்னும் ரெண்டு உதாரணங்கள் பார்க்க போறோம். பாருங்க. இந்த மூன்றாவது வினா பாருங்க. 4 எக்ஸ் வர்க்கம் சய 49. எக்ஸ் வர்க்கம் ஓகே வர்க்கத்துல இருக்கு, ஆனா 4ம் 49 வர்க்கத்தில் இல்லை. அப்ப ஏற்கனவே நாங்க மேல எழுதி வச்சதன்படி 4 எழுதலாம். 2 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சய 49 எழுதலாம் 7 வர்க்கம். இப்ப எல்லாருக்கும் வர்க்கம் இருக்குது. ஆகவே ரெண்டு காரணிகள் வர்க்கம் எல்லாம் மறைச்சிருங்க. மறைச்சால் 2x சய 7 ஒரு காரணி, அடுத்த காரணி 2x சக 7. இதுதான் காரணி. நாலாவது வினா பாருங்க, சற்று வித்தியாசமானது. 8x வர்க்கம் சய 50. 8ஐயும் நீங்க வர்க்கத்துல எழுத இயலாது, 50ஐயும் வர்க்கத்துல எழுத இயலாது. அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா 8ஐயும் 50ஐயும் பாருங்க 2ஆல வகுக்கலாம். 2ஆல வகுக்கலாம்னு சொன்னா 2 வந்து இந்த ரெண்டு நம்பருக்கும் பொது காரணி. ஆகவே அந்த பொது காரணியை வேறாக்குவோம். அப்ப 2 நீங்க பொதுவா எடுத்தால் 8x வர்க்கத்தை 2ஆல வகுத்தால் 4x வர்க்கம் சய 50 2ஆல வகுத்தால் 25. இப்ப அடைப்புக்குள்ள பாருங்க, வெளியில 2 இருக்கட்டும். அடைப்புக்குள்ள 4 எழுதலாம். 2 வர்க்கம் x வர்க்கம் சய 25 எழுதலாம் 5 வர்க்கம். ஆகவே இப்ப அடைப்புக்குள்ள பாருங்க எல்லாருக்கும் வர்க்கம் இருக்குது. சோ அடைப்புக்குள்ள உள்ளதை ரெண்டு காரணிகளாக எழுதலாம். அப்ப இந்த 2 ஒரு தடவை அப்படியே வரும். உள்ளுக்கு 2x சய 5 ஒரு காரணி, அடுத்த காரணி 2x சக 5. அப்ப இந்த கோவையும் நாங்க காரணிப்படுத்திக்கலாம்.